6 தான் கிச்சனுக்குள்ளே வர முடிஞ்சது. 5:30க்கே ஏந்திரிச்சிட்டேன். இருந்தாலும் வாசல் தெளித்து கோலம் போட்டு மற்ற கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் 5:30 மணிக்கு வந்து ஏந்திரிச்சு வந்தோடனே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. என்கிட்ட வந்து 2 கடாய் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஹனிகோம் கடாய், இன்னொன்று வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து ஹெவி பாட்டம் கடாய், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடு தாங்கும், அடி பிடிக்காது. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக நான் சோம்பு போடுவேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நான் வதக்கிடுவேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இதில் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுப்பேன். மற்ற காரப்பொடியெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஹட்சன் இந்த பன்னீர் தான் வாங்கினேன். மில்கி மிஸ்ட் விட ஹட்சன் பன்னீரில் இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த கிராம்ஸ் கொஞ்சம் கூடுதலாக, அதனால தான் இது வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹட்சன் பன்னீர் நான் ட்ரை பண்ணுறேன். எப்பயுமே மில்கி மிஸ்ட் தான் வாங்குவேன். பன்னீர் மட்டும் கொஞ்சம் பட்டரில் லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சப்பாத்தி மாவை தேய்ச்சி வச்சிடலாம். சப்பாத்தி மாவு நான் காலையிலேயே இது பண்ணிட்டேன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. பன்னீரும் ஓரளவுக்கு நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நானும் சப்பாத்தி பண்ணும்போதெல்லாம் நினைப்பேன் பீட்ரூட் சப்பாத்தி இல்லாட்டி மசாலா சப்பாத்தி பண்ணணுன்ட்டு. ஆனால் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இதே செஞ்சிடலாம் அப்படின்னு வந்துடும். வதக்குனதெல்லாம் அரைக்கும்போது முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் பட்டர் ஊற்றிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு இந்த அரைச்சதை அப்படியே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து சப்பாத்தி போட்டுட்டு கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி அப்படியே ரப் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க சாப்பிடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக வாசனையாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் காரப்பொடியெலாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, நார்மல் ரெட் சில்லி எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா பன்னீர் வந்து அப்படியே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேத்தி லீவ்ஸ் இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெந்தயக்கீரை வாங்கி அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். நல்லா கமகமன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. காரம்லாம் கரெக்டாக இருந்தது. டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இப்போல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். ஏன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, பசிக்கவும் இல்லை அப்படிங்கிறான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து அந்த நெய் பொடி தோசை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மினி பொடி தோசை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பேக் பண்ணி கொஞ்சம் கொய்யாப்பழமும் வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. இன்றைக்கி அவனுக்கு லன்ச் வந்து இது தான், தக்ஷித்துக்கும் இது தான், எனக்குமே லன்ச்சு இது தான். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியான லன்ச், அவங்களுக்கு பிடிச்ச லன்ச் அது.